வித்யா, நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுது. ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டு வந்தீங்க. தென் ஸ்பீக் அவுட். என்கிட்ட பேசுறதுல என்ன தயக்கம்? எனக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல சார். எனக்கு ஒரு மாதிரி டெலிகேட்டா இருக்கு. ஐயா, எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துரும் போல இருக்கே. இது எப்படியாவது ஒதுக்கி விடணுமே. ஆனா இதுக்கு மேல என்னால சொல்லாமலே இருக்க முடியாது. என் மனசுல இருக்கிறத நான் அப்படியே உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஏத்துக்கிறதோ ஏத்துக்காம போறதோ உங்க இஷ்டம் சார். உங்களை நான் கம்பல் பண்ணல. ஆனா தயவு செஞ்சு என்ன தப்பா மட்டும் நினைச்சிடாதீங்க. முதல்ல என்ன விஷயம் சொல்லுங்க வித்யா. நான் இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ணதில்லை சார். அத பத்தி யோசிச்சது கூட இல்ல. அம்மா அப்பா பார்த்துதான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நானும் நல்ல மனைவியா அவர் கூட வாழணும்ன்ற முடிவோடு தான் அங்க போனேன். ஆனா அந்த வாழ்க்கையில ஒரு நிமிஷம் கூட நான் சந்தோஷமா இல்ல சார். 6 மாசத்துல அது முடிஞ்சிருச்சு. அப்பவே எனக்கு இந்த வாழ்க்கை மேல ஒரு வெறுப்பு வந்துடுச்சு சார். காதல், அன்பு, புருஷன், குடும்பம், இதுக்கெல்லாம் என் வாழ்க்கையில இடமே இல்லைன்னு எனக்கு தோணிடுச்சு. என் வேலைதான் எல்லாங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். நீங்க வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறமா தான் எல்லாமே மாறிடுச்சு சார். நினைச்சேன் சுத்தி சுத்தி அங்கதான் வருவான்னு. வேலை மட்டும் போதும்னு கல்லா இறுக்கி போயிருந்த என்ன உங்க அன்பாலையும் அக்கறையாலையும் கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சிட்டீங்க சார். உங்க கூட இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு சார். மனசு முழுக்க சந்தோஷத்துல நிறைஞ்சிருக்கு. அந்த சந்தோஷம் வாழ்க்கை முழுக்க கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் சார். நீங்க அதுக்கு சம்மதிப்பீங்களா சார்? வித்யா, உங்க ஃப்ரெண்டா நான் எப்போ உங்க கூட வரதான் போறேன். நான் அந்த அர்த்தத்துல கேட்கல சார். என் ஆசைய நான் வெளிப்படையாவே சொல்லிடுறேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்களை மனப்பூர்வமா விரும்புறேன் சார். சுத்தம் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 100 வருஷத்துக்கும் நான் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன் சார். ஏன் காதல ஏத்துப்பீங்களா சார்? எனக்கு வாழணுங்கிற அர்த்தத்தை கொடுத்ததே நீங்க தான் சார். நீங்களே என் லைஃப் பார்ட்னரா வந்துட்டா என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இதுக்கு நீங்க உடனே பதில் சொல்லணும்னு இல்ல சார். டைம் எடுத்துக்கோங்க. என் விருப்பத்தை ஏத்துக்கணும்னு கட்டாயமும் இல்ல. ஆனா ஏத்துக்கிட்டீங்கன்னா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இருக்காது சார்.